ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், என்னோட பேர் ஹேமமாலினி. வெல்கம் டு மாலினிஸ் தாபா. இன்றைக்கி நம்ம சேனலில் சேப்பங்கிழங்கு வறுவல் எப்படி செய்யறதுனா பார்க்க போகிறோம். இது ஒரு அருமையான லஞ்ச் பாக்ஸ் ரெசிபி. மறக்காமல் ட்ரை பண்ணி பாருங்கள். வீடியோவுக்கு போகிறதுக்கு முதல்ல இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுட்டு பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. சேப்பங்கிழங்கு வறுவல் செய்கிறதுக்கு நான் இன்றைக்கி 1/2 கிலோ அளவுக்கு சேப்பங்கிழங்கு வாங்கி மண் போக கழுவி வச்சுருக்கேன். இன்னொரு பக்கத்தில் அடுப்பில் கடாய் வச்சு தண்ணியும் நல்லா கொதிக்குது. கொதிக்கிற தண்ணியில் சேப்பங்கிழங்கை சேர்த்துக்கோங்க. அதோட தேவையான அளவு உப்பையும் சேர்த்துட்டு 15 to 20 நிமிஷம் மீடியம் ஃப்ளேமில் நல்லா வேகட்டும். ப்ரெஷர் குக்கரை வேக வைக்கிறதா இருந்தால் ஒரே ஒரு சவுண்ட் விட்டால் சரியாக இருக்கும். இப்போ பாருங்கள், 20 நிமிஷத்துக்கு பிறகு இந்த மாதிரி கத்தி வச்சு லேசாக குத்தி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிழங்கு வெந்துருச்சா இல்லையான்னு தெரியும். இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு நல்லா சூடு ஆறின பிறகு தண்ணியெல்லாம் வடிச்சிட்டு தோலெல்லாம் உரித்து முதல்ல ஒரு பக்கத்துக்கு எடுத்து வச்சுக்கலாம். இப்போ கருணக்கிழங்கு தோலெல்லாம் உரித்து வச்சுருக்கேன். இப்போ நம்ம வெட்டிடலாம். இந்த மாதிரி நீட்டாகவும் நீங்கள் வெட்டிக்கலாம். அப்படி இல்லைன்னா நல்லா ரவுண்டாக வட்டமாக வெட்டிக்கலாம். நான் இன்றைக்கி உங்களுக்கு காட்டுறதுக்காக வெட்டினேன். இப்போ பாருங்கள், இந்த மாதிரி நீட்டாக கொஞ்சம் மொத்தமாக வெட்டிக்கோங்க. அப்படி இல்லையே இந்த மாதிரி நல்லா ரவுண்டாக வெட்டிக்கோங்க. 1/2 இன்ச்சுக்கு ஏற்ற மாதிரி வெட்டிக்கோங்க. ரொம்ப மெலிசாகவும் இருக்கக்கூடாது, அதே நேரத்தில் ரொம்ப மொத்தமாகவும் இருக்கக்கூடாது. இதே மாதிரி மீதி உள்ள எல்லா கிழங்கையும் வெட்டி ஒரு பக்கத்துக்கு எடுத்து வச்சுக்கலாம். கிழங்கு வாங்கும் போது ஒரே மாதிரி சைஸாக இருக்க மாதிரி பார்த்து வாங்கிக்கோங்க. அப்போ தான் எல்லா கிழங்கும் ஒரே மாதிரி வெந்து வரும். அப்படி இல்லைனா ஒரு கிழங்கு வெந்திருக்கும், ஒரு சில கிழங்கு வேகாமல் இருக்கும். இப்போ எல்லா கிழங்கையும் வெட்டியாச்சு. இப்போ ஒரு சில சாமான்களை நம்ம மேரினேட் பண்ணிக்கலாம். அதுக்கு நான் 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள், 2 டீஸ்பூன் அளவுக்கு மிளகாய்த்தூள், 2 டீஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள், 3/4 டீஸ்பூன் சீரகத்தூள், 3/4 டீஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா தூள் சேர்த்துக்கோங்க. 1/4 டீஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க. 2 டீஸ்பூன் அளவுக்கு கடலை மாவு, 2 டீஸ்பூன் அரிசி மாவு சேர்த்துக்கோங்க. 1/4 டீஸ்பூன் பெருங்காயத்தூள் சேர்த்துக்கோங்க. 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மிளகுத்தூள் சேர்த்துக்கோங்க. எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இப்போ நல்லா கலந்து விட்டாச்சு. இதை நம்ம வெட்டி வச்சுருக்க சேப்பங்கிழங்குல சேர்த்துக்கலாம். எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க. கலந்து விட்டுட்டு இது அப்படியே 1/2 மணி நேரத்துலேருந்து 3/4 மணி நேரம் நல்லா ரெஸ்ட் பண்ண வைக்கலாம். அதுக்கு பிறகு இதை தாளித்து விட்டுடலாம். இதை நல்லா கலந்து விட்டுக்கோங்க. கிழங்கு ஊற வச்சு 3/4 மணி நேரத்துக்கு மேலே ஆயிடுச்சு. இப்போ நான் அடுப்பில் கடாயை வச்சுருக்கேன். இதில் 5 to 6 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் நல்லா சூடானோன்னு 1 டீஸ்பூன் கடுகு, 3/4 டீஸ்பூன் அளவுக்கு உளுந்து சேர்த்துக்கோங்க. அதே 3/4 டீஸ்பூன் அளவுக்கு சோம்பு சேர்த்துக்கோங்க. இதெல்லாம் நல்லா பொரிஞ்சோடனே கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க. கருவேப்பிலையும் நல்லா பொரிஞ்சோடனே நம்ம ஏற்கனவே மேரினேட் பண்ணி வச்சுருக்க சேப்பங்கிழங்க சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு ஃப்ளேமை மீடியம் டு லோவில் வச்சு நல்லா வதக்கிக்கோங்க. இந்த மாதிரி நல்லா பிரட்டிக்கோங்க. இது அப்படியே 2 நிமிஷம் நல்லா பிரட்டிட்டு இது அப்படியே 15 to 20 நிமிஷம் லோ ஃப்ளேமில் நல்லா வேகட்டும். இந்த மாதிரி லோ ஃப்ளேமில் வேகும் போது கிழங்கு நல்லா சுருளை வெந்து வரும். டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். 20 நிமிஷத்துக்கு பிறகு இப்போ பாருங்கள், கிழங்கு நல்லா சுருளை பிறண்டு வந்திருக்கு. டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கு. உங்களுக்கு கிழங்கு இன்னும் நல்லா கிறிஸ்பியாக வேணும்னா மறுபடியும் ஒரு 2-3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெயை ஊற்றி மறுபடியும் லோ ஃப்ளேமில் 10 to 15 நிமிஷம் அப்பப்போ நல்லா திருப்பி போட்டிங்கன்னா உங்களுக்கு வறுவல் இன்னும் நல்லா கிறிஸ்பியாக கிடைக்கும். நல்லா பரட்டி போட்டுக்கோங்க. அங்கங்கே லேசாக அடி பிடிச்சிருக்காது. இந்த மாதிரி கரண்டி வச்சு நல்லா சுரண்டி விட்டுக்கோங்க. இந்த மாதிரி எல்லா பக்கமும் நல்லா சுரண்டி விட்டுக்கோங்க. இந்த மாதிரி செய்யும்போது மறுபடியும் உங்களுக்கு அடி பிடிக்காமல் இருக்கும். அதே நேரத்தில் கிழங்கு நல்லா கிறிஸ்பியாக உங்களுக்கு கிடைக்கும். 15 நிமிஷத்துக்கு பிறகு பார்த்துடலாம். இப்போ பாருங்கள், 15 நிமிஷம் ஆயிடுச்சு. சேப்பங்கிழங்கு நல்லா கிறிஸ்பியாக கிடச்சிருக்கு. டேஸ்ட் ரொம்ப பிரமாதமாக இருக்கும். சிம்பிள் அண்ட் ஈஸியாக செஞ்சிடலாம். இது ஒரு அருமையான லஞ்ச் பாக்ஸ் ரெசிபி. நைட்டே சேப்பங்கிழங்க வேக வச்சு மேரினேட் பண்ணி வச்சிட்டிங்கன்னா காலையில் தாளித்து விடுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். இது ரசம் சாதம், சாம்பார் சாதம், தயிர் சாதம் ரொம்ப பிரமாதமாக இருக்கும். இதே மாதிரி அளவுகளோடு நீங்களும் இந்த சேப்பங்கிழங்க வறுவலை செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். பிடிச்சிருந்தா இந்த ரெசிபியை உங்கள் ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸோடு ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், சேவ் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த மாதிரி வறுவல் ரெசிபீஸ் வேணும்னாலும் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்.